தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை பற்றி தாக்கியோ குறைத்தோ பேசவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னால் இந்துத்துவாவிற்கு ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருவதாக அண்ணாமலை கூறியிருக்கலாம் என்றார். அம்மா ஒரு பிராமணரா பிறந்து அதே அவங்க சட்டமன்றத்திலே பெருமையா சொல்லியிருக்காங்க, நான் ஒரு பிராமணர் தான். அது என்ன தப்பு இருக்கு? ஒரு பிறப்புல எந்த மதத்தில் எந்த சமுதாயத்தில் பிறக்கிறோங்கிறது நம்ம கையில் இல்லை. அதே போல் அவர்கள் என்றைக்கு அம்மா எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர், இந்து மதத்தின் மீது பற்று உள்ளவர், இந்து மத நெறிமுறைகளை பின்பற்றுபவர். அதை அவர் பார்வையில் இந்துத்துவ கொள்கையில் பெரிய தலைவர் சொல்றார். அம்மா ஒரு பெரிய தலைவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காத்த தலைவர் அவர். மற்றவர்கள் போல இந்துக்களை எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் அம்மா இழிவுபடுத்தி பேசியது கிடையாது. அவங்க 30 ஆண்டு அரசியல் தலைவராக இருந்த காலத்தில், புரட்சி தலைவரோடு இருந்த காலம். அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்தில் ஒரு பிராமணர் அந்த இயக்கத்திலேயே 30 ஆண்டுகள் தலைவராக இருக்கின்ற அளவிற்கு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த காலத்தில் நாம் இப்படியெல்லாம் பேசுவது, அவர் சொல்வதை அவர் அம்மா எதுவும் குறைத்தோ எதுவும் அம்மா மேல குறை சொல்லியோ பேசியதாக எனக்கு தெரியவில்லை. ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஜெயக்குமார் எதுக்கு வேணாலும் பேசுவார். ஏன்னா அதிமுகவுடைய அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக அம்மாவோ தலைவர் இருந்த காலத்தில் செயல்படுற மாதிரி படலை. அந்த இடத்த பாஜக நிரப்பி வருகிறதுன்னு அவர் கட்சி தலைவரா பாஜகவுடைய மாநில தலைவராக சொல்றாரு. அதுதான், அந்த அளவு தான் அதை பார்க்கலாமே தவிர அதை தாண்டி அதில் பெரிய அம்மாவை அவர் ஏதோ தாழ்த்தி பேசியதாகவோ குறைத்து பேசியதாகவோ அதை எனக்கு ஒன்றும் தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.